இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்ல? நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? மோனிஷாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா வேற எந்த பொண்ணும் என்னை ஏத்துக்க மாட்டா, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்ன. இந்த இன்ஸ்பெக்டர் இவன் இங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏற்கனவே என்ன தப்பிக்க விடல. எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க வந்தா இவன் இங்கேயே வந்து நின்னுட்டு இருக்கான். I'm really sorry. ரிஷப், இவன் கிட்ட சொல்லிடலாம்.
யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாரு? பில்லா, நீ பண்ண காரியம் எல்லாம் போதும். நான் மண்டை காஞ்சி போயிருக்கேன். நான் தான் உன்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னல, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த பிருத்வியை மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் எதுக்கு அங்க போனேன்? ஏய் ரிஷப் அப்படின்னு கூப்பிட்டு என் ரகசியத்தை சொல்ல முயற்சி பண்ணியா? சொல்லு. என் முகத்தை கிழிக்க பாக்குறியா? நான் யாருன்னு காட்டுமா? போனை திருப்பி கொடுத்துரு. போன் வேணுமா? இந்தா. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, என் போனை திரும்ப கொடுத்துரு. எல்லாம் உன் ஸ்க்ரூவை காட்டிடுவேன். கொடுன்றல. மரியாதையை கொடுத்துரு. தல்லே, என்ன போன் வேணுமா? இது போன் இல்ல, இது உன்னோட பாவ மூட்டை. இது கூடிய சீக்கிரம் நிரம்பி வழிய போகுது. என்ன சொன்ன? என் போன்ல இருந்து நீ மெமரி கார்டு எடுத்துட்டியா? ஆனா இந்த போன்ல மெமரி கார்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இந்த போன்ல இருந்து தான் கால் பண்ணிருப்ப. அந்த கால் டீடைல்ஸ், அப்புறம் நீ எனக்கு அனுப்புன அட்ரஸ், அங்கதானே நான் ரித்விக்கு போட்டு தரல. எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. இப்ப நான் அந்த ஆதாரத்தை போய் போலீஸ்ட கொடுத்துருவேன். நீ ஜெயிலுக்கு போற. இல்ல பில்லா, நான் சொல்றது கேளு. நான் உங்ககிட்ட சொன்னதுல போய் நிஜமாவே போய் கதை தான். ஆமா, நான் சொன்னதுல போய். அதோட உன் கையில ஒரு போன் இருக்குல்ல, அது ஒரிஜினல் போன் இல்ல, அது டூப்ளிகேட் போன். அதான் அந்த மொபைல் ஷாப்ல டூப்ளிகேட்டா ஷோக்கு வைப்பாங்கல்ல, அந்த போன். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? இனிமே நீ காலி பிருத்வி. இங்க பாரு, இப்ப எனக்கு இருக்கிறது ரெண்டே ஆசைதான். ஒண்ணு, நான் உன்னை கொல்லணும், இல்லைன்னா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆனா இல்ல சூழ்நிலையிலயும் நீ சாவடா. பில்லா, நான் சொல்றது கேளு. நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நான் உனக்கு தரேன். நான் உனக்கு ஃபாரின் கன்ஃபர்ம் ப்ராமிஸ் பண்ணல. இன்னும் 1 ஹவர்க்குள்ள உனக்கு ஃபாரினுக்கு டிக்கெட் கிடைச்சிடும். கண்டிப்பா உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தரேன். ஐ ப்ராமிஸ். ப்ளீஸ் இப்படி பண்ணாத. பேச்ச கேட்டதுல போதும்டா. இனிமே எதுவும் பேசாத. நீ காலி. நீ காலி தம்பி. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. உட்காரு. அமைதியா உட்காரு. மூஞ்சிய பாத்தியா? பாரு பாரு பாரு, பயத்துல எலி மாதிரி ஆயிடுச்சுடா. இந்த பிருத்வி ஒரு எலி. எலியா? பில்லா, நீ எலி. வாய முடிட்டு உட்காரணும். பில்லா, நான் சொல்றது கொஞ்சம். என்கிட்ட உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்ட முயற்சி பண்ணாத. ஏன்னா நான் ரித்விக் இல்ல, பில்லாடா. யாரு? பில்லா. குரல் வெளியில வரலையா? சொல்லு. பில்லா. 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 என்ன நீ முட்டாள்னு நினைக்காத தம்பி. இப்போ உன் போனை எப்பாடு பட்டாவது அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் சேர்த்துருவேன். அவரு இந்த போனை வச்சு என்கொயரி பண்ணுவார். அதுக்கப்புறம் போலீஸ் ஒன்னை விரட்ட ஆரம்பிச்சிரும். ஜெயில சாகப்ப. என்னையே ஏமாத்தினல, இனிமே உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. பாத்துக்கிட்டே இருடா. இனிமே நீ காலிடா பிருத்வி, நீ காலிடா. இல்ல, கதை ஓபன் பண்ணாத. இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் நிறைவேற்றுற. அதுவும் இப்பவே. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதையும் இப்பவே செய்யறேன். என் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவியா? இப்போ உன்னோட கடைசி ஆசை நிறைவேறாதுன்றப்ப நீ என் ஆசை நிறைவேற்றுவியா? உட்கார். அப்படி பண்ணாத. வாயை மூடிட்டு உட்கார். டேய் பிருத்வி, மவனே நீ காலிடா. ஏ பில்லா, நான் சொல்றது கேளு. பில்லா. பிருத்வி, நீ இதோட காலி. ரிஷப் சார், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, தேங்க்யூ ஃபார் கமிங் சார். இன்ஸ்பெக்டர், நீங்க வெளியில ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, பிருத்வி மல்ஹோத்ரா. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. இந்த பேரையும் நல்லா படிங்களேன். இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அசோக், விக்ரம், ஆரவ், ஆல் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இவங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? அஃப்கோர்ஸ், இவங்கெல்லாம் என்னோட பேட்ச். அப்ப பிருத்வி மல்ஹோத்ராவோட முகம் மட்டும் உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியல? ஏன்னா அக்கார்டிங் டு ஹிம் அவனும் உங்க பேட்ச் தானே, 2012 பேட்ச். இது 2012 மும்பை போலீஸோட கேடட் லிஸ்ட். இதுல 2012ஓட கேடட்ஸ் எல்லாருடைய பேரும் இருக்கு.
ஆனா இதுல பிருத்வி மல்ஹோத்ராவுடைய பேரு இல்ல. ஏன்னு தெரியுமா? ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவன் கேடட்டே இல்ல சார். நீங்க வெளியில பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அண்ட் என்னால ரொம்ப உறுதியாவே சொல்ல முடியும், அந்த பிருத்திவிக்கும் மும்பை போலீஸ் அகாடமிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? அதாவது அந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்ககிட்ட பிருத்தியோட போட்டோ ஏதாவது இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. ப்ளீஸ் கொடுங்க, நான் அவனோட ஜாதகத்தையே கண்டுபிடிக்கிறேன். நீ போய் உடனே ஃபேமிலி ஆல்பம்ல இருக்கிற எல்லா போட்டோஸும் செக் பண்ணு. கண்டிப்பா பிருத்தியோடைய போட்டோ அதுல நிச்சயமா இருக்கும். அதை எடுத்து சார் கிட்ட கொடுத்துறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹே பில்லா நில்லு. நீயா? நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். நீ இங்க என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? பதில் சொல்லு சீட்டர். இப்ப என்ன எப்படி அப்படிப்ப? ஒருவேளை நான் பில்லாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனோட ரூம்க்கு வந்திருக்கேன்னு இந்த கில்லி தண்டா பிளேயருக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் டிடெக்டிவ் வேலையை ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். இல்ல பிருத்வி, இப்போ நீ ரிஸ்க் எடுக்காத, போகட்டும் விட. அநேகமா உன் மூளையோட சேர்த்து உன் கண்ணும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ இங்க என் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு, சொல்லு. உன் காது திட்டிக்கிட்டு நல்லா கேட்டுக்கோ. என் கண்ணு மூக்கு வாயி எல்லாம் ஆன்ல தான் இருக்கு. எனக்கு இங்க வர எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதோட உனக்கு என் தரிசனத்தை கொடுக்கவும் வரல. நான் இங்க வந்ததே உன்னை வார்ன் பண்ணிட்டு போகதான். நீ என்னோட பிரீத்தாவை விட்டு விலகி இருன்னு சொல்றதுக்கு. ஏன்னா பிரீத்தா என்னுடைய வருங்கால மனைவி. அண்டர்ஸ்டாண்ட்? இவன் மகா ஃப்ராடா இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி, ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறது இன்னொருத்திய. இவெல்லாம் ஒரு ஆம்பளை, ஆண் ஜாதிக்கே களங்கம். எனக்கு என்னமோ உன்னோட ஞாபக சக்தியில யாரோ லாக்டவுன் போட்ட மாதிரி இருக்கு. உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது, அந்த பிரீத்தா உன்னோட வருங்கால மனைவி ஆக போறதில்ல. பிரீத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கனவு கண்டுட்டு இருக்காத. எதுக்கு பிரீத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? அதோட நீ யாரா இதை டிசைட் பண்றதுக்கு? பிரீத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டானு? நான் பிருத்வி, நான் சொல்றேன், பிரீத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்குவானா பண்ணிக்குவாதான். அண்ட் யூ வேடிக்கை தான் பார்க்க போறேன். அண்ட் இப்ப நான் உன்கிட்ட சொன்னதை நல்லா கேட்டு மனசுல பதிய வச்சுக்கோ. ஏன்னா பிரீத்தா உன்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்கிறான். அவ வெறும் உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் ட்ரீட் பண்றான். ஆனா நீ பிரீத்தாவை பத்தி கனவு காண்றதை நிறுத்திடு. ஓகே? உண்மையிலேயே கனவு கண்டுட்டு இருக்கிறது நான் இல்லை, நீதான்டா. போ, ஏற்கனவே என் மூடு சுத்தமா சரியில்லை. நீ வேற தொல்லை பண்ணிட்டு இருக்காத. கிளம்பு, போ போ. எதுக்கு? உன் முடிய ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது சரி, எப்பதான் புரியுது. நீ எந்த பொண்ணை மொலஸ் பண்ணியோ அந்த பொண்ணோட உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல. சரி இருக்கட்டும். ஆனா இதுல மூடு கெட்டு போறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? அட என்னையா, நீ அந்த பொண்ணை மொலஸ் பண்ணிருக்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் நல்லா இருந்திருப்பாங்க. நீ அந்த கடவுளுக்கு தாண்டா நன்றி சொல்லணும். ஏன்னா உனக்கும் எனக்கும் நடுவில் பிரீத்தா இருக்கா. இல்லைன்னா நீ என்கிட்ட வாங்குன்னு வாங்கியிருப்ப. எந்த அளவுக்கு விழும்னா உனக்கே உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிடும். புரியுதா? தயவு செஞ்சு என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. ஓடிடு. கெட் அவுட். நீ இப்ப என்ன அவமானப்படுத்துறல. நீ இதை மறந்துடாத. ஏன்னா நான் இதை மறக்க மாட்டேன். அண்ட் so sad. You know why? So sad. ஏன்னா ஒரு காலத்துல இந்த கரண் தி கரணா இருந்தான். இப்ப என்ன ஆக போறான்? மிஸ்டர் மோனிஷா. உன் கல்யாணம் மோனிஷாவோட நடக்க போகுது. நீ எந்த பொண்ணை ரொம்ப வெறுக்கிறியோ அவளோட உன் கல்யாணம் நடக்கும். எனக்கு புரியுது, என்னால பார்க்க முடியுது. இப்போ
உனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கஷ்டமா இருக்குல்ல? அண்ட் அந்த கஷ்டத்தை நினைச்சு உன் முகத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் நல்லா தெரியுது. இந்த கஷ்டம், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் இந்த நிம்மதியை இங்க இருந்து போகும்போது என்னோட கொண்டு போறேன். ஓகே, till then you have fun and enjoy the wedding and yeah, keep smiling. Get out. Get out. Oh God, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இங்க இருந்து போயே ஆகணும். அதுவும் இந்த கிளி தண்டா பிளேயர் போக சொல்றதுனால மட்டும் இல்ல, அந்த பில்லா இவன் பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால போகணும். Oh God, ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. Get out. ஹலோ, இதோ வரேன். இனிமே அந்த சீட்டர் பிருத்வி என்ன தேடிக்கிட்டு எந்த ரூமுக்கும் வரமாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம்ல இருக்கிறது கரண். அப்படின்னா ஒரு வேலை பண்றேன். இந்த ஏரியா கிளியர் ஆகுற வரைக்கும் இந்த ரூம்லயே ஒளிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ட போயிருவேன். இந்த போனோட சேர்த்து அவனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் இந்த பிருத்விங்கிற தொல்லை வாழ்நாள் முழுக்க ஜெயில கிடப்பான். அவன் இப்ப செத்தா என்ன, இல்ல ஜெயில செத்தா என்ன, எனக்கு ரெண்டுமே தீபாவளி தான். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இந்த வீட்டுல நடந்தே தீரப்போகுது. எனக்கு என்ன வேணும்? எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும். அது பர்ஃபெக்டா நடக்கணும்னா மோனிஷாக்கும் கரணுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உனக்கு ரிஷபோட கல்யாணம் ஆகும், அப்புறம் எனக்கு பிரீத்தாவோட ஆகும். நீ ஆல்ரெடி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்ட. நான் மண்டை காஞ்சு போயிருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணி அப்புறம் பின்னாடி வருத்தப்படுறதை விட நீ முதல்ல எடுத்து போ போ. முன்னெல்லாம் பிருத்வி என் முகத்தை பார்த்து என்ன ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு புரிஞ்சுப்போம். ஆனா இன்னைக்கு அவன் அங்க இருந்து போ சொன்னப்ப கூட நான் டென்ஷனா தான் இருந்தேன். ஆனா பிருத்வி பேசுனது வச்சு எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போயிடுச்சு. அவன் பிரீத்தவ நிஜமா கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். ஆனா நான் பைத்தியம் மாதிரி பிருத்வி பத்தி இந்த குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எனக்கு துரோகம் பண்ண நான் விட மாட்டேன். என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இன்னொருத்திக்கு ஹஸ்பண்ட் ஆகிறத பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு கிடையாது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹலோ, ஓ பிருத்வி பண்ண பாவம் இருக்கே, என்ன அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். யார் பேசுறது? அவனோட மரணம் பில்லா. மரியாதையா சொல்றேன் பில்லா, அந்த மாதிரி யோசிக்காத. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நீ ரிஷப் வீட்டுக்கு பிருத்வி கொல்ல போயிருக்கேன்னு சொல்றேன். ஏய் பொண்ணு, உனக்கு நிஜமா மூளைன்னு ஒண்ணு கிடையாதா? போலீஸும் இங்கதான் இருக்கு. உன்னோட பேபியவும் நான் ஆல்ரெடி இங்க பாத்துட்டேன். அதனால நீ போலீஸுக்கு போன் பண்றேன்னு சொல்லி உன்னோட கைக்கு தேவையில்லாம நீ கஷ்டத்தை கொடுக்காத. இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கோ. உனக்கு ஒரு பெரிய சீக்கிரட்டை சொல்றேன். யாருக்காக நீ இப்படி ஃபைட் பண்றியோ அவ வேற ஒருத்திய காதலிக்கிறான். அவ பேரு பிரீத்தா. Just shut up. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அட என்ன ஷட் அப்? இப்ப நானே ஏன் காதால கேட்டேன். நான் பிரீத்தாவை காதலிக்கிறேன்னு பிருத்வி சொன்னான். அதனால தேவையில்லாம உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அந்த ஃப்ராட விட்டு. ஏன்னா எனக்கு என்னமோ காதல் விஷயத்துல உனக்கு ஞானமே இல்லைன்னு தோணுது. அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்றதுக்கு தான் உன்னோட போனை நான் அட்டென்ட் பண்ணேன். என்ன புரிஞ்சதா? என்னது இது? அந்த ஆளு தன்னைத்தானே ஓவர் ஸ்மார்ட் நினைச்சுக்கிறானா, இல்ல இங்க எல்லாரையும் முட்டாள் நினைக்கிறானா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கியா? தொடர்ந்து போய் பேசிக்கிட்டே இருக்கான். ஏனே புரியலையே. அந்த ஆளுகிட்ட ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அவனை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நாங்க நினைச்சாலோ, இல்ல அவனோட கடந்த காலத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது.
மிஸ்டர் ரிஷப், எனக்கு பிருத்வி பத்தி ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு.